ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காளான் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடானதும் 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2 கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூடவே 4 கட் பண்ணி வச்ச தக்காளி அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த கேப்பில் இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1/2 கப் துருவிய தேங்காய், 5 முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். வேண்டாம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 1 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ தக்காளி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள். இது கூடவே 8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையும் இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மசாலாவோடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இன்றைக்கி நான் கிரேவி செய்கிறதுக்கு 400 கிராம் காளான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 2 பாக்கெட் காளான். இப்போது அந்த காளானையும் அந்த மசாலா கூட சேர்த்து மசாலாலே நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. காளான் ஹீட் ஆக அதிலிருந்து தண்ணி எல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். பாருங்கள், தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்க கிடையாது. நல்லா தண்ணி வெளில வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அதையும் சேர்த்து உப்பு காரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிச்சின்னா எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்து வர ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை கொஞ்சம் மேலால் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி அப்புறம் சாதத்து கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.